பிரேசிலோ, ஆஸ்திரேலியாவோ, நியூசிலாண்டோ அங்கே நிலப்பரப்பு என்ன? அந்த நிலப்பரப்பில் அவங்க எவ்வளோ மேய்ச்சலுக்கு கொடுத்துருக்குறாங்க, அந்த நிலப்பரப்பில் எவ்வளோ விவசாயத்துக்கு இருக்குது, அந்த நிலப்பரப்பில் எப்படி தொழிற்சாலைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இந்தியாவில் எத்தனை நிலப்பரப்பு இருக்குது, அதில் வேளாண்மைக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதில் மேய்ச்சலுக்கு எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? இவர் சொல்கிற பிரேசில், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகை என்ன, இந்தியாவுடைய மக்கள் தொகை என்ன, இந்த இந்தியாவினுடைய மக்கள் தொகைக்கு தேவையான சோத்துக்கு என்ன பண்ணுறது, அதெல்லாம் இருக்குல்ல. இப்போ இவர் சொல்கிற நாடுகள்லாம் ஒன்லி கால்நடைகளை மட்டும்தான் வச்சுக்கிட்டு பொருளாதாரத்தை பார்த்துட்டு இருக்காங்களா? கால்நடை பராமரிப்பும் இருக்குது, வேளாண்ணும் இருக்குது, தொழிற்சாலைகளும் இருக்குது, சர்வீஸ் செக்டாரும் இருக்குது. அதே தானே தமிழ்நாட்டிலையும் பண்ணிகிட்டு இருக்கோம். தொழிற்சாலையும் இருக்குது, சர்வீஸ் செக்டார், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், சர்வீஸ் இண்டஸ்ட்ரியும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், வேளாண்மையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். மேய்ச்சல் நிலம் குறையுது அப்படின்னு சொன்னால் சார், மேய்ச்சல் நிலத்தில் ஊடு கட்டிடுறாங்க, ஃபேக்ட்ரி கட்டிடுறாங்க, அத்தை கட்டிடுறாங்க, இத்தை கட்டிடுறாங்க. நான் கட்டினவெல்லாம் என்ன வேற்று கிரகத்தில் நான் கட்டினா